श्रीशैले दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகசசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 2ஆம் பதிகம் 3ஆம் பாசுரம். ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்றி விந்தொழத் தன்னுள் வைத்து வேரண்டை மீதிட நிமிர்ந்து மண்கொண்ட மாறனில் மிக்குமோர் தேவுமுளதே. ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறு இன்றி விண்தொழ தன்னுள் வைத்து மேல் தன்னை மீதிட நிமிர்ந்து மண்கொண்ட மால்தனின் மிக்கும் ஓர் தேவும் உளதே. சிவபெருமானுக்கு வாகனம் ரிஷபம். நான்முகன் தோன்றியது எம்பெருமானின் நாபிக்கலத்திலே. பெரிய பிராட்டியார் வீற்றிருப்பது எம்பெருமானின் இடதுபுறத்திலே. அந்த ரிஷப வாகனத்தில் உள்ள சிவனையும் தாமரையில் பிறந்த நான்முகனையும் தன்னுடைய வலப்பக்கத்திலே எம்பெருமான் தன்னுடைய திருமேனியிலே இடம் அளித்தான் என்பதை முந்தைய பாசுரங்களிலே நாம் கண்டோம். அதனைத்தான் இங்கே ஆழ்வார் தெளிவாக அருளிச் செய்துள்ளார். ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்றி விந்துழ தன்னுள் வைத்து. ரிஷபவாகனத்தில் உள்ள சிவனையும் தாமரையில் பிறந்த நான்முகனையும் பெரிய பிராட்டியையும் வேறுபாடு இல்லாமல் தனது திருமேனியில் வைத்து பரமபதத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தொழும்படி வைத்தவன் அந்த எம்பெருமான். மேலே உள்ள லோகங்கள் கீழே ஆகும் விதத்திலே உயரமாக வளர்ந்து அனைத்து உலகங்களையும் அளந்து கொண்டான். இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் வேறு உண்டோ என்கின்றார். தனது சௌசீல்யம் மற்றும் திருவிக்கிரமனாக நின்று மனிதர்களால் செய்ய இயலாத செயலை செய்தல் போன்றவற்றாலே இவன் சர்வேஸ்வரன். இவன் சாதாரணமானவன் அல்லன். வாமனனாக வந்து அவதரித்து திருவிக்கிரமனாக உயர்ந்து உலகங்கள் எல்லாவற்றையும் அளந்து எடுத்துக்கொண்டானே. அதுபோன்ற செயல்களை சாதாரண மனிதர்களால் செய்ய முடியுமோ அல்லது பிற தெய்வங்களால் செய்ய முடியுமோ? இயலாதே. இவன் மட்டுமே அதனை செய்யத்தக்கவன் என்பதனாலே இவனே சர்வேஸ்வரன் ஆகின்றான். சௌசீல்யம் என்றால் பரமபதத்தை விட்டு இறங்கி இந்த உலகிற்கு வந்து மிகவும் தாழ்ந்த மனிதர்கள் அளவுக்கு நம்மை இறக்கிக் கொண்டோமே என்று எண்ணாமல் இருத்தலாகும். விண்ணுலகத்திலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தானே, ஆகவே நாம் வந்துவிட்டோம், மனிதர்கள் விட மிகவும் தாழ்ந்த நிலைக்கு நாம் வந்தோமே என்ற எண்ணம் இல்லாமல் இங்கே வந்து நமக்காக அருள் புரிந்தான். கர்மவசப்பட்ட சம்சாரிகள்
தங்களை காட்டிலும் தாழ்வாக உள்ளவர்களோடு பழகுவதை தங்களுக்கு கௌரவக்குறைவு என்று எண்ணுவார்களே அல்லாமல் அதனை பெருமையாக எண்ண மாட்டார். ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் விண்ணுலகத்திலிருந்து இறங்கி இங்கே வந்து மண்ணுலகத்திற்கு வந்து அந்த யாகசாலையிலே இறந்து பெற்றானே, அப்படிப்பட்ட நிலையிலும் அவன் அதனை பெருமையாக எண்ணினானே தவிர சிறுமையாக எண்ணவில்லை. ஆகவே இந்த சௌசீல்யம் என்ற தன்மை ஈஸ்வரனுக்கே, சர்வேஸ்வரனுக்கே ஏற்படும் என்பது நமக்கு தெளிவாகின்றது. ஒரு காளை மாட்டை தேடி அது கிட்டியதாலே கர்ப்பத்தோடு அதன் மீது அமர்ந்துள்ள சிவன் ஒரு யோனியில் பிறக்காமல் சர்வேஸ்வரனின் திருநாபிக் கமலத்திலே நேரடியாக பிறந்தன் என்ற கர்ப்பம் கொண்ட நான்முகன் தாமரை மலரின் அருமணத்துக்கு உபாதாரண காரணமாக பிறந்தவளும் இன்பம் என்பதே ஒரு வடிவு கொண்டதோ என்று உள்ளவளும் முதன்மையாக உள்ள பெரிய பிராட்டியார் ஆகிய மூவரையும் ஒரே ஒன்று தன் திருமேனியிலே வைத்து ஒரே ஒன்று திருமுகத்தை காண்பிக்கும் சீலகுணத்தை எண்ணியபடி பரமபதத்தில் உள்ளவர்கள் அவனை வணங்கி நிற்பார்கள். சுவாமி நஞ்சியர் சுவாமி பராசர பட்டரிடம் ஒரு சமயம் கேட்டதாக நமக்கு பூர்வாச்சாரியர்கள் உரைத்து உள்ளார்கள். என்னவென்று கேட்டார்களாம். நான்முகன் முதலோர் எப்பொழுதும் அவன் திருமேனியில் உள்ளார்களே, அப்படிப்பட்ட நிலையில எப்படி ஆழ்வார் இவ்வாறு அருளி செய்துள்ளார் என்று கேட்டாராம். அதற்கு பட்டர் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் போது தனது திருமேனியில் இடம் கொடுக்கிறான், எப்பொழுதும் அல்ல. அந்த நீர்மை குணத்தை விட இயலாமல் ஆழ்வார்கள் அதனையே எப்பொழுதும் உள்ளதாக உரைக்கின்றார்கள் என்று உரைத்தார் என்பர் நம் பூர்வாச்சாரியர்கள். எம்பெருமானுடைய எளியனாகும் தன்மையை இப்பாசுரத்திலே ஆழ்வார் பேசுகிறார். பிரம்மருத்ராதி தேவர்களை தேவர் அல்லர் என்று நாம் சொல்லுவோம். அவர்களும் தேவர்களே, அவரவர் இறையவர் குறைவிலர். ஆனால் இவர்கள் எல்லோரையும் தன் திருவேணியில் கொண்டிருப்பவனாயிற்றே எம்பெருமான். ஆகையால் இவனை மிக்க வேறு தெய்வம் இல்லை. அனைவரது தலைகளிலும் தனது திருவடியை ஒரே போன்று வைத்தவனை சர்வேஸ்வரன் என்று கூறலாமோ, அல்லது அவனது திருவடிகளை யாருடைய தலைகள் ஏற்றனவோ அவர்களை சர்வேஸ்வரன் என்று கூறலாமோ? திருவிக்கிரமனாக வந்து அவதரித்த அவனே சர்வேஸ்வரன். அவனுக்கு மிஞ்சிய தெய்வம் வேறு எதுவும் இல்லை என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த காண செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.